அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அவர்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் கட்டிங் பின்னாடி உங்களுக்கு ஆட் பண்ணி குடுத்துருப்பேன். பிடிஎஃப்-ஆவும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். கரண்ட் அவர்ஸ் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் தினமும் நியூஸ் பேப்பர் ரீட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால தினமணி, தி ஹிந்து இதுல வர முக்கியமான நம்ம கொஸ்டின் ஆன்சர் ஆவும். அதுக்கான நோட்ஸ் நியூஸ் பேப்பர் கட்டிங்கும் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஓகேங்களா? நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் வந்து எப்போது தொடங்கப்பட்டதுன்னு ஒரு கொஸ்டின். இப்ப ஏன் இத படிக்கிறோம்னா, இன்னைய நியூஸ் பேப்பர் அதாவது இன்னைய நியூஸ் பேப்பர்ல இத பத்தி வந்திருக்கு. ஓகேவா? இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8.81 லட்சம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இது நமக்கு முக்கியம் இல்ல. இது சமீபத்தில பேசப்பட்டதால தான் எந்த டேட்னா ஆகஸ்ட் 2, 2025 ஓகேவா? இதுதான் தொடங்கப்பட்ட ஸ்கீம். அப்ப இது வந்து ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு முகாம் போட்டு, மக்களுக்கான எல்லா பரிசோதனையும் செய்வாங்க. ஓகேவா? அப்ப முதல்ல எந்த இடத்துல தொடங்குனாங்க, எந்த பிளேஸ்ன்னு ஃபுல்லா நீங்க சர்ச் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இதோ இருக்கு பாருங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 8.81 லட்சம் பேர் பயன். ஓகேங்களா? ஆகஸ்ட் 2ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஃபுல் நோட்ஸும் நீங்க படிச்சுக்கலாம். அத பத்தி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது ஒரு முக்கியமான எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் இது. ஐநா ஐநாவினுடைய அமைப்பான யூனிசெஃப், அந்த யூனிசெஃபினுடைய இந்தியா பிரிவின் தூதராக நியமிச்சிருக்காங்க. ஓகேவா? யாருக்குன்னா குழந்தைகளுக்காக. ஓகேவா? ஐநாவினுடைய அமைப்பான யூனிசெஃபின் இந்தியா பிரிவின் தூதர். ஓகேவா? யாருன்னா 4 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. யாருன்னா கீர்த்தி சுரேஷ். ஓகேவா? ஆக்டர் கீர்த்தி சுரேஷ அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான நோட்ஸுமே பின்னாடி இருக்கும். இப்ப இப்ப இந்தியாவுக்கான பிரதிநிதி பாருங்க. யூனிசெஃப்ல இந்தியாவுக்கான பிரதிநிதி யாருன்னா சிந்தியா மெக்காஃப்ரி. சிந்தியா மெக்காஃப்ரி வந்து பிரதிநிதியா இருக்காங்க. இது வந்து தூதர். யூனிசெஃபினுடைய குழந்தை பிரிவு தூதரா இருக்காங்க கீர்த்தி சுரேஷ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். இது குடுத்துருக்காங்க பாருங்க. குழந்தைகளின் உரிமைகளுக்கான ஐநாவினுடைய அமைப்பான யூனிசெஃப் இந்தியா பிரிவின் தூதராக. ஓகேவா? யாருன்னா தூதர். அதுதான் கீர்த்தி சுரேஷ். ஓகேவா? இதோ இருக்கு பாருங்க. யூனிசெஃப் அதாவது யூனிசெஃப் இந்தியாவுக்கான பிரதிநிதி யாருன்னா சிந்தியா மெக்காஃப்ரி. இதையும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடலாம். இது ரொம்ப முக்கியமானது. எண்ம டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட விதிமுறைகள் 2025 எந்த அமைச்சகம் வெளியிட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? யாருன்னா ஆப்ஷன் ஏ தான். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். ஓகேவா? என்னன்னா, ஆம் தனிநபர் தகவல் வந்து எப்படி கையாளணும்? ஒரு நிறுவனம் எப்படி வந்து அத கையாளணும்? கிட்டத்தட்ட நெறையா விஷயத்த வெளியிட்டிருக்காங்க. எந்த அமைச்சகம்னா, மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்துறை அமைச்சகம். ஓகேவா? இதோ இருக்கு பாருங்க. இதுதான் அந்த விஷயம் ஃபுல்லாவே. எந்த அமைச்சகம்னா, இந்த மினிஸ்ட்ரி வெளில விட்டுருக்காங்க. ஓகேவா? இவங்க தான். இது ஃபுல்லா நீங்க படிச்சா உங்களுக்கு ஃபுல் நோட்ஸ் ஃபுல்லா புரியும் உங்களுக்கு அப்பதான். ஓகேங்களா? இத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் வெளியிட்டிருக்காங்க. ஓகே ரொம்ப முக்கியம்னா நம்ம டெப்த்தா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது. கிட்டத்தட்ட 18 மந்த் டைம் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாம். இது ரொம்பவே முக்கியமான கொஸ்டின். காப்புரிமை அதான் பேட்டர்ன் ரைட் சொல்றோம்ல. அந்த காப்புரிமை தாக்கல் செய்வதில் உலக அளவுல இந்தியா எத்தனையா இடம்னு கேட்டிருக்காங்க. 2025 இந்த இன்னைய நிலைமையில 6வது இடத்துல இருக்கு இந்தியா. ஓகேவா? பேட்டர்ன் ரைட் வாங்குறதுல. ஏன்னா, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட அதிகமான பேட்டர்ன் ரைட் வாங்குறாங்க. அந்த லிஸ்ட்ல தான் வெளியிடுவாங்க. இதுல யார் எந்த கண்ட்ரி ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா தான். ஓகேவா? இந்த பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்குறதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் சீனா, அமெரிக்கா 2, ஜப்பான் 3 பிளேஸ். இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம். டெல்லியில் நடைபெற்ற 3வது ஓகேவா? 3வது இந்திய ராணுவ பாரம்பரிய விழாவில் தலைமை தாங்குனது யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இந்தியன் மிலிட்டரி ஹெரிடேஜ் ஃபெஸ்டிவல். ஓகேவா? எங்கன்னா டெல்லியில நடந்துச்சு. இதுவே கொஸ்டின் தான். எங்க நடந்துச்சுன்னா டெல்லியில நடந்துச்சு. யாரு தலைமை தாங்குனா பார்த்தீங்கன்னா, சஞ்சய் சேத். அவர் பேர் என்னன்னா சஞ்சய் சேத் தான் தலைமை தாங்கியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சமீபத்தில பன்னா வைரங்களுக்கு புவிசார் ஜியாலஜிக்கல் இண்டெக்ஸ் அந்த குறியீடு வழங்கியிருக்காங்க. இது எந்த மாநிலம் எல்லாருக்குமே தெரியும். மத்திய பிரதேசம். எங்கன்னா மத்திய பிரதேசம். ஓகேவா? நெக்ஸ்ட் சர்வதேச மாணவர் தினம். ஓகேவா? நவம்பர் 17 இன்னைய டேட் தான். நவம்பர் 17 சர்வதேச மாணவர் தினம். ஓகேவா? இதுதான் நியூஸ் பேப்பர்ல எடுத்த ஃபுல் நோட்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதனுடைய பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடுறோம். ஓகேவா? புதுசா ஸ்டார்ட் பண்ற பசங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.